ஹாய் வீவர்ஸ். உலக வரலாறு பல மர்மங்கள் மற்றும் புதிர்களால் நிரம்பியுள்ளது. மாடர்ன் சயின்ஸ்னால கூட இந்த மிஸ்ட்ரீஸுக்கு விடை காண முடியல. அதற்கு காரணம் அந்த மர்மங்களுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை தெரிஞ்சுக்காதது அல்லது அந்த ரகசியங்களுக்கு தீர்வு காண்ற அளவுக்கான விஞ்ஞானம் நம்மக்கிட்ட இல்லாமல் போனது. இன்னைக்கான வீடியோவில் இது வரைக்கும் விடை காண முடியாத சில மர்மங்களை பற்றி தெரிஞ்சுக்கலாம். லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் டுடேஸ் எபிசோட். நம்பர் 5, ஜாம்பி வைரஸ். உலகம் பல்வேறு காலகட்டங்களில் பல்வேறு அழிவுகளை சந்திச்சிருக்கு. அதில் குறிப்பிடும்படியானது கொரோனா தொற்று. இது வைரஸ் பற்றியான விழிப்புணர்வையும் அச்சத்தையும் மக்களுக்கு மத்தியில் அதிகரிக்க செய்ததுன்னு சொல்லலாம். கொரோனா தொற்றின் பாதிப்பு இன்றளவும் நிலவிக் கொண்டிருக்கும் இந்த நிலையில் பிரான்ஸ் சயின்டிஸ்டுக்கு ரஷ்யாவில் ஒரு உறைந்த நிலையில் உள்ள கிட்டத்தட்ட 48,500 வருடங்கள் பழமையான வைரஸ் ஒன்று கிடைச்சிது. இந்த ஜாம்பி வைரஸ் மறுபடியும் உயிர் பெறும் வாய்ப்பு இருக்குன்னு பிரான்ஸ் சயின்டிஸ்ட் சொல்கிறாங்க. அப்படி நடந்தால் இந்த வைரஸ் மனிதர்களுக்கு அபாயகரமானதாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்குது. இந்த பூமியில் குளோபல் வார்மிங் அதிகரிக்கிறதுனால பனிப்பாறைகள் உருக தொடங்குது. இப்படி ஃப்ரீஸ் ஆகியுள்ள பனி கரையிறதுனால வைரஸ் மறுபடியும் உயிர் பெறும்னு அறிவியலாளர்கள் கருதுறாங்க. ஆய்வுகளின்படி இந்த வைரஸ் மிக பழமையானது. இதை பேண்டரா வைரஸ்னு சொல்லுவாங்க. இது கிட்டத்தட்ட 48,500 வருடங்கள் பழமையானது. இதற்கு முன்னர் கண்டுபிடிக்கப்பட்ட வைரஸின் வயது கிட்டத்தட்ட 30,000 வருடங்கள் பழமையானதுன்னு தெரிய வந்திருக்கு. இவ்வளவு பழமையான வைரஸ் திரும்பவும் உயிர் பெறதுனால பூமியில் இருக்கிற உயிரினங்களுக்கு அபாயம் இருக்குன்னு சயின்டிஸ்ட் பயப்படுறாங்க. பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் பனிக்கடையில் உறைஞ்சிருந்தாலும் கூட இந்த வைரஸ் அபாயகரமானது. பூமியில் உள்ள அனைத்து உயிரினங்களுக்கும் பரவக்கூடியது. இந்த பேண்டரா வைரஸை நிறைய பேர் ஏலியன் வைரஸ்னு சொல்றாங்க. ஏன்னா ஆராய்ச்சியாளர்களால இதுவரைக்கும் இந்த வைரஸை முழுசா புரிஞ்சுக்க முடியல. மிஸ்டீரியஸான ஒன்னாவே இருக்கு. நம்பர் 4, நாஸ்கா லைன்ஸ், பெரு. சவுத் அமெரிக்காவில் இருக்கிற பெருவில் சில மிஸ்டீரியஸான லைன்ஸ் இருக்குது. அதனால தான் உலகத்தில் இருக்கிற மர்மமான பிரதேசங்களில் இதுவும் ஒன்றா மாறுச்சு. பெருவில் இருக்கிற இந்த கோடுகளை நாஸ்கா லைன்ஸ்னு சொல்லுவாங்க. இந்த நாஸ்கா லைன்ஸ் 2000 ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது. நாம் தரையிலிருந்து இந்த கோடுகளை பார்த்தா சாதாரணமாக தானே இருக்கும். ஆனால் வானத்திலிருந்து இந்த கோடுகளை பார்த்தா யாராக இருந்தாலும் சிந்தனையில் ஆழ்ந்துருவாங்க. 1927 இந்த பகுதியை கண்டுபிடிச்சாங்க. அடுத்த ஒரு நூற்றாண்டாக ஆய்வாளர்கள் உலகின் மிகவும் மிஸ்டீரியஸான இந்த நாஸ்கா கோடுகளை ஆராய துவங்கினர். இவை பூமியில் செதுக்கப்பட்ட சின்னங்கள் என்றும் தரைமட்டத்திலிருந்து பார்த்தால் அவை பள்ளங்களாக மட்டுமே தெரியும் என்றும் கண்டுபிடித்தனர். சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த கோடுகளை வரைந்த நாஸ்கா இன மக்கள் பறக்கும் சக்தி இல்லாமல் இவ்வளவு பெரிய கோடுகளை பொறுத்து உருவங்களை பொறுத்திருக்க முடியாது. ஏனெனில் மேல்நோக்கி உயரத்திலிருந்து பார்த்தால் மட்டுமே நாஸ்கா கோடுகளில் என்ன படம் வரையப்பட்டுள்ளது என்று தெரியும். எனவே அவர்களுக்கு ஏலியன்கள் உதவி இருக்க வேண்டும். அவர்களின் உதவியோடு தான் நாஸ்கா இன மக்கள் இந்த கோடுகளை வரைந்திருக்க முடியும். விண்வெளியிலிருந்து வரும் ஏலியன்களுக்கு தெரிவதற்காக கூட அவை பெரிதாக வரையப்பட்டிருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. நம்பர் 3, ஜெயின் ஸ்டோன் பால்ஸ். மத்திய அமெரிக்காவில் உள்ள கோஸ்டாரிக்காவில் மிஸ்டீரியஸான வட்டமான பாறைகள் இருக்கு. 1930 இவற்றை கண்டுபிடிச்சாங்க. இவற்றின் சிறப்பு என்னன்னா இந்த பாறைகள் சரியாக வட்ட வடிவமாக இருக்கும். இந்த கல்கோளங்கள் சுமார் 10 டன் எடை கொண்டது. இந்த கல்கோளங்கள் உலகின் எந்த பகுதியிலிருந்து வந்தவை? இந்த வட்டப்பாறைகளை பற்றிய பல கதைகள் மக்களிடையே சொல்லப்படுது. வேற்றுக்கிரகவாசிகளால் பூமிக்கு கொண்டு வரப்பட்டதாக சிலர் நம்புகின்றனர். மேலும் சிலர் இந்த பாறைகள் இழந்த அட்லாண்டிஸ் கண்டத்துடன் தொடர்புடையவை என்று கூறுகின்றனர். ஆனால் இவற்றை யார் உருவாக்குனாங்க, எதுக்காக உருவாக்குனாங்கிற விஷயம் மட்டும் மர்மமான ஒன்றாவே இருக்கு. புராண கதைகளின்படி இந்த பாறைகளில் தங்கம் இருக்குன்னு சொல்லப்படுது. நம்பர் 2, இலுமினாட்டி. 1782 வருடம் மே 1 ஜெர்மன் பிலாசபரான ஆடம் வெய்ஷாப்ட் ஒரு மிஸ்டீரியஸான ரகசிய சமூகத்தை உருவாக்கினார். அதன் பெயர் த ஆர்டர் ஆஃப் இலுமினாட்டி. இலுமினாட்டி ஒரு லத்தீன் சொல். அதன் அர்த்தம் வெளிச்சம். இந்த ரகசிய சமூகத்தில் உறுப்பினர்களாக இருக்கிறவங்களை இலுமினாட்டின்னு அழைப்பாங்க. இலுமினாட்டிஸ் லூசிஃபரை பின்பற்றுவர்களாக சொல்லப்படுவர். அவர்களுக்கு அனைத்தும் தெரிஞ்ச மாதிரியும் அவங்க தான் அனைத்தையும் சமாளிக்கக்கூடிய சக்தி வாய்ந்தவங்களும் சொல்லிக்குவாங்க. யாராவது லூசிஃபரை நம்பினா அந்த நபர் ஞானோதயம் பெற்று உலகத்தில் ஆதிக்கம் செலுத்துவார்னு நம்புவார்கள். அல்லது இந்த உலகத்தை தன்னோட வழியில் நடத்த சக்தி வாய்ந்தவனா மாறுவாங்கன்னு நம்புறாங்க. இந்த சமூகம் உருவான சில நாட்களுக்கே ரொம்ப வேகமா அவர்களுடைய அமைப்பை விரிவாக்குனாங்க. ஒவ்வொருவரும் சுயநலமான இலுமினாட்டியா மாறினார். வேகமா வளர இந்த அமைப்பை பார்த்து ஆட்சியாளர்கள் இந்த அமைப்பை தடை செஞ்சாங்க. இந்த ரகசிய அமைப்பு இரவோடு இரவாக அழிந்து போனது. அதற்கு பிறகிலிருந்து இந்த அமைப்பை பற்றி எந்த விதமான தகவலும் கிடைக்கல. இப்பவும் அந்த அமைப்பு இருக்கா இல்லையா, ஒருவேளை இருந்தா ரகசியமா நடக்குதா தெரியாது. இன்னைக்கும் இந்த அமைப்பின் உறுப்பினர்கள் நம்மளிடையே இருக்கிறார்கள் என்றும் இது 13 பணக்கார குடும்பங்களை கொண்ட ஒரு ரகசிய குழு என்றும் கூறப்படுகிறது.
வேர்ல்டு வார், பிரெஞ்சு புரட்சி, ஜான் எஃப் கென்னடி கொலை, இந்த மாதிரியான சம்பவங்களுக்கு பின்னாடி இவர்களுடைய கையும் இருப்பதாக கூறுகிறார்கள். இவர்கள் இந்த உலகத்தில் தொந்தரவு கொடுத்து உலகத்தில் குழப்பத்தை உண்டாக்க தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு சொல்லப்படுது. உலகத்தில் திரும்பவும் அவர்களோட அமைப்பு பெருக்க தொடர்ந்து முயற்சி பண்ணுவாங்க. இந்த கதைகள் உண்மையா பொய்யாங்கிறது இது வரைக்கும் யாருக்குமே தெரியாத மிஸ்டீரியஸான ஒன்றாவே இருக்கு. நம்பர் 1, ஈஜிப்ட் பிரமிட். இந்த உலகத்தில் மர்மங்களுடன் கூடிய ஒரு மிக அற்புதமான இடம்தான் எகிப்து மற்றும் அங்கே இருக்கிற பிரமிட்ஸ். இந்த ஈஜிப்டில் எல்லாத்தையும் விட மர்மமானது த கிரேட் பிரமிட் ஆஃப் கீசா. இது உலகத்தில் உள்ள 7 அதிசயங்களில் ஒன்று. இது வரைக்கும் எகிப்தில் இந்த பிரமிடுகளை பற்றி நிறைய ரிசர்ச் நடந்தது. ஆனால் இது வரைக்கும் இவற்றை பற்றி ஒன்றுமே தெரியலை. எகிப்தினுடைய இந்த ஸ்கிரிப்டை ஹைரோகிளிப்ஸ்னு சொல்லுவாங்க. தற்பொழுது நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற இந்த ஸ்கிரிப்டை இது வரைக்கும் யாருனாலையும் சால்வ் பண்ண முடியல. அதே மாதிரி இந்த ஹைரோகிளிப்ஸுங்கிறது விவாதத்திற்குரிய ஒன்றுன்னே சொல்லலாம். எகிப்தியர்கள் கிட்ட புதுவித டெக்னிக்ஸ் இருக்கும்னு நம்மளுக்கு தெரியும். ஈஜிப்டுங்கிறது 2 மன்னர்களின் பெயர்களின் கலவைன்னு சொல்லலாம். 2 பெயர்களும் ஒன்னோட ஒன்று கலந்து உருவானது தான் இந்த ஈஜிப்டுங்கிற பேர். இந்த மாதிரியான தனித்துவமான சிறப்பு வாய்ந்த கலை கண்டிப்பா எகிப்தில் மட்டும்தான் இருக்கும்னு நீங்க நினைக்கலாம். ஒருவேளை நீங்க உண்மையாவே இப்படி நினைச்சிருந்தா உங்க அபிப்பிராயம் தவறு. உலகத்துல எகிப்தியர்களுடைய இந்த கலையை இன்னும் 9 இடங்களை உபயோகப்படுத்தி இருக்கிறத நீங்க பார்க்கலாம். ஈஸ்டர் ஐலாண்ட், மச்சு பிச்சு மாதிரியான சில இடங்கள்ல எகிப்தியர்களுடைய இந்த தனித்துவமான கற்களை பயன்படுத்தி இருக்காங்க. இந்த இடங்கள்ல இருக்கிற சில கட்டிடங்களுக்கு எகிப்தில் உபயோகிச்ச கற்களை பயன்படுத்தி இருக்காங்க. ஆராய்ச்சியாளர்கள் இவற்றிற்கு இடையில இருக்கிற கனெக்ஷன்ஸை ரிசர்ச் பண்ண போது அவங்களுக்கு எந்த மாதிரியான விஷயங்கள் தெரிஞ்சதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீங்களும் கண்டிப்பா ஆச்சரியமடைவீங்க. ஈஸ்டர் ஐலாண்ட், மச்சு பிச்சு மற்றும் முகஞ்சிதாரோ மாதிரியான இடங்கள்ல ஒரே லைன்ல ஒரு சர்க்கிளை ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த லைன் எங்க ஸ்டார்ட் ஆச்சோ அங்கதான் எண்ட் ஆகுது. அப்படின்னா இந்த சர்க்கிளை உருவாக்குறதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அல்லது ஏதாவது கோஇன்சிடென்ஸ்னால இந்த மாதிரி நடந்திருக்குமாங்கிற விஷயத்தை பத்தி யாருக்கும் தெரியல. இந்த விஷயம் பற்றி உங்களது அபிப்பிராயங்களை கமெண்ட்ஸ் மூலமா தெரிவிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பற்றின உங்களோட அபிப்பிராயங்களை எங்களோட கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் நிறைய இன்ஃபர்மேட்டிவ் மற்றும் சுவாரஸ்யமான விஷயங்களுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சப்ஸ்கிரைபுக்கு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ஆக்டிவேட் பண்ணிக்கோங்க.